டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் டெட்டு பாஸ் பண்ணவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மறு வாய்ப்பு அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அறிவிப்பு எப்போ வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி டெட் தேர்வுகளுடைய அறிவிப்புகள் வெளியாகுமா, எலெக்ஷனுக்கு பின்னாடி டெட் தேர்வுகளுடைய அறிவிப்புகள் வெளியாகுமா, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 149 ஜிஓவை நீக்கிறது புதிய ஆட்சி வந்த உடனே நீக்குவாங்களா அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு எந்த ஆட்சி நன்மை தரக்கூடிய ஆட்சியாக இருந்தது அதை பற்றியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய அடிப்படை இதில் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. செயல்முறைகளில் உயர்நீதிமன்ற வழக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றது அடிப்படையில் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க கோரி தொடரப்பட்டது. 28/11/2020 அன்று தீர்ப்பாணை தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க பார்க்குறப்ப என்ன வழங்கினாங்க அப்படின்றது தான் இப்போ. ஸோ அந்த உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வு வழக்கை நிராகரிப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பல்சரி பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றது. ஸோ மேற்கண்ட தீர்ப்பாணை அடிப்படையில் வழக்கின் மனுதாரர்களான இளங்கோ மற்றும் 9 நபர்களை 24/3/2026 அன்று நேரில் ஆஜராக பண்ணாங்க. அதில் 24/3/2026 அன்று மனுதாரர்கள் நேரில் ஆஜராகி கோரிக்கையினை மனுவில் கொண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பேர் அளித்த கோரிக்கைகளை பார்த்திங்கன்னா இறுதியாக ஒரு சில முடிவுகள் காணப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு அப்படின்றது இனி டெட் தேர்வு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் 60 மார்க் எடுத்தால் அனைத்து கம்யூனிட்டிக்குமே பாஸ் என்ற குறைப்பு இது பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி இதோடைய தீர்ப்புகள் வழங்க இருக்காங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த வாரம் மே மாதம் 5 இல்லைனா 6ஆம் தேதி, ஏன்னா இடைக்கால நீதிமன்றம் செயல்பாட்டில் இருக்கும். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் விடுமுறை நீதிமன்றன்றதுனால இடைக்கால நீதிபதி அதற்கு தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் காரணமாக டெட் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளுக்கு ஒரு சில மிக முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இந்த மே மாதத்தில் தான் வழங்க இருக்காங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள். ஸோ இந்த தேர்தல் அறிவிப்புக்கு, இந்த தேர்தல் ரிசல்ட் அறிவிப்புக்கு முன்னாடியே யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற டைமில் ஆசிரியர்களுக்கு எந்த ஆட்சி பார்த்திங்கன்னா நன்மை செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பல விதமான போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனால் எந்த போராட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு சரியான பதில்கள் வழங்கலை. ஸோ இனி வரும் ஆட்சியாவது ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் எல்லாமே மன்றாடி வேண்டி கொண்டிருக்காங்க. ஸோ 149 ஜிஓ எப்போ நீக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய ஒரு நல்ல அரசு இனிவரும் காலங்களில் அமையும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.